Good evening everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய Photoshop tips and tricks என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இமேஜ்ல இருந்து பேட்டர்னா கன்வர்ட் பண்றதை பத்தி தான் பார்க்க போறோம். நான் ஃபர்ஸ்ட் Photoshop ஓபன் பண்ணிக்கிறேன். Control O open the file. நான் பேட்டர்னா கன்வர்ட் பண்ண வேண்டிய இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து எனக்கு குறிப்பிட்ட போர்ஷன் மட்டும் தான் பேட்டர்னா சேவ் பண்ணனும். So press M marquee tool. Click and drag பண்ணி நீங்க பேட்டர்னா சேவ் பண்ண வேண்டிய போர்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. Then go to editல போயிட்டு define pattern. நான் இத wall அப்படினு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ particular portion நமக்கு பேட்டர்னா சேவ் ஆயிடுச்சு. Control N create new document. இதுல printல போயிட்டு A4. நீங்க ரைட் சைடு பாத்தீங்கன்னா இத போர்ட்ரைட்டாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நீங்க லேண்ட்ஸ்கேப்பாவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் போர்ட்ரைட்ல வச்சிட்டு create கொடுக்கிறேன். Then go to layer panel F7. பாட்டத்துல adjustment லேயர்ல போயிட்டு பேட்டர்ன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல லெஃப்ட் சைடு drop down மெனுவை கிளிக் பண்ணி நீங்க ஆல்ரெடி பேட்டர்னா சேவ் பண்ணி வச்சிருக்க இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கேல்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸ்கேல் வேல்யூ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். சேம் டைம் ஆங்கிளோட வேல்யூ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் கிளிக் ஓகே. இதுக்கு மேல நான் ஒரு PNG இமேஜை பிளேஸ் பண்ணனும். Control O. நான் ஆல்ரெடி ஒரு பாயோட PNG இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். கிளிக் அண்ட் drag பண்ணி நீங்க ஆல்ரெடி பேட்டர்னா அப்ளை பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்ல ரிலீஸ் பண்ணிக்கோங்க. தென் Control T transform Alt Shift பிரஸ் பண்ணி ஒரு கார்னர்ல இருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் press enter. இந்த வீடியோல எப்படி ஒரு இமேஜ்ல பர்టిక్యులர் போர்ஷனை மட்டும் பேட்டர்னா சேவ் பண்ணி அதை ஒரு டாக்குமெண்ட்டுக்கு ஃபில் பண்றது பத்தி பார்த்தோம். அதுக்கு மேல எப்படி ஒரு PNG இமேஜ் பிளேஸ் பண்றது பத்தியும் இந்த டியூட்டோரியல்ல கிளியரா பார்த்திருக்கோம். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.